வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜவ்வாது மலைத்தொடரில் இருக்கிற ஜவனாமுத்தர் போக போகிறோம். அங்கே இருக்கிற சில முக்கியமான இடங்களை சுற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் போயிட்டு வழியில் இந்த தோட்டத்தை பார்த்தோம். இது நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் சில பேர் தெரியாதவங்களுக்காக நாங்கள் இது காமிக்கிறோம். இதுதான் பருத்தி தோட்டம். இதுதான் பருத்தி பூவு. இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பருத்தி காய். கொஞ்சம் பெருசாகிட்டு இந்த மாதிரி முத்த ஆரம்பிக்கும். இது நல்லா முத்திட்டு தான் இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும். பருத்தி காய் வெடிச்சு தான் நம்மளுக்கு உள்ள பருத்தி பஞ்சு நம்மளுக்கு வரும். ஸோ இந்த பஞ்சு பார்க்க இப்படி தான் இருக்கும். உள்ள கருப்பு விதைகள் இருக்கும். அது மேலே சுற்றி இப்போ ஃபுல்லாக பஞ்சு இருக்கும். இந்த விதைகளை இந்த பஞ்சிலேருந்து இந்த விதைகள் பிரித்து எடுத்துருவாங்க. இந்த பஞ்சை மற்ற விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த பருத்தி கொட்டையை அடுத்த முறை இங்கே இதை அவங்க பயிர் செய்வாங்க, அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. கூடவே இந்த விதையில் நம்ம முழுசாக பஞ்சு எடுத்துட்டோன்னா இதை வச்சு கொஞ்சம் ஊற வச்சு அரைச்சி இதுலேருந்து பால் எடுத்து பருத்தி பால் செய்வாங்க. அதை யூஸ் பண்ணுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். பருத்தி தோட்டத்தை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் பயணத்தை தொடங்கிட்டோம். நாங்கள் முதலாவதாக போன இடம் கோலப்பன் படகுத்துறை. ஜமுனா மருத்துவர்லேருந்து பீமன் நீர்வீழ்ச்சிக்கு போக மொத்தம் 3 கிலோமீட்டர் ஆகும். அதுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த இடம் வந்துடும். இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகாகவும் அமைதியாகவும் இருந்துச்சு. நாங்களும் பயணம் செஞ்ச களைப்பு போக கொஞ்ச நேரம் இங்கே ஓய்வு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பீமன் நீர்வீழ்ச்சி பார்க்க கிளம்பிட்டோம். இந்த மரத்தை நாங்கள் பீமன் நீர்வீழ்ச்சிக்கு போகிற வழியில் பார்த்தோம். என்ன தான் நாங்கள் வழியில் நிறைய பல மரங்களை பார்த்துருந்தாலும் இந்த மரம் எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கவர்ந்துச்சு. ஏன்னா கை கட்டுற தூரத்தில் நிறைய பலா பிஞ்சுகளோட பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் இந்த இடத்துல பைக் பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ளே நடந்து போனீங்கன்னா பீமன் நீர்வீழ்ச்சியை பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான தண்ணி, சாப்பாடு, ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் ஜமுனாமுத்தர் பஸ் ஸ்டாண்ட்லேயே வாங்கிட்டு வரது நல்லது. ஏன்னா இங்கே நிறைய விஷயம் கிடைக்கிறதில்ல. கிடைச்சாலும் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதோட இன்றைக்கி டேட்டு ஜனவரி 12.
நாங்கள் இந்த டைமில் வந்தது ரொம்ப தப்புன்னு தோணுது. ஏன்னா நீர்வீழ்ச்சியில் ரொம்ப கம்மியான தண்ணி தான் வந்துட்டுருக்கு. ஒருவேளை நீங்கள் வர மாதிரி இருந்தால் கொஞ்ச நாள் கழித்து மழை வந்ததுக்கப்புறம் வாங்க. எங்களுக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஸோ நீங்களும் வந்து இங்கே சும்மா திரும்பி போக வேணாம். நாங்கள் வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது இதை கவனித்தோம். நானும் கிராமத்தில் தான் இருக்கேன். ஆனாலும் இவ்வளோ பட்டாம்பூச்சி ஒரே இடத்துல பார்த்து பல வருஷம் ஆச்சு. பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு பெரிய பலா மரத்துலேருந்து ஒரு பலாக்காயை பறிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான். நாங்கள் இந்த ட்ரிப்பு முடிச்சிட்டோம். வீட்டுக்கு தேவையான ஒரு பழத்தையும் வாங்கி வந்துட்டோம். இதோட இந்த வீடியோ முடியுது. இது வரைக்கும் எங்கள் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.